தங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் இன்று இந்த விசேஷ நாளில் பாபா என்னை அழைத்தார். இன்று வதனத்தில் முழு உலகமே ஒரு இடத்தில் தாதியிடமிருந்தும் பாபாவிடமிருந்தும் திருஷ்டியை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். தாதிஜியும் அங்கே இருந்தார். தாதிஜியும் பாபாவுடனேயே இருந்தார். இத்தகைய நாளில் தன்னுடைய அனைத்து பூர்வீகமானவர்கள், தாதிகள், மேலும் மூத்த சகோதரர்கள் அனைவரும் இருந்தார்கள். தாதி பாபாவை சுற்றி நாலாபுறமும் அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். நாம் அனைவரும் கூட ஒரு பெரிய ஒரு குளோபு போல பாபா பக்கத்துல இருந்தார். தாதி கையில குளோபு இருந்தது. சில நொடிகளுக்கு பிறகு அன்பான திருஷ்டி கொடுக்கல் வாங்கல் செய்தோம். பிறகு நான் கூறினேன், இன்றைய நாள் அனைவரும் மிகவும் அன்பாக அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். மேலும் அனைவரும் தாதிஜியை மட்டுமல்ல, பாபாவை தாதியை மட்டும் நினைக்கவில்லை, தாதியுடைய குணங்களையும் வர்ணனை செய்கிறார்கள். நாமும் கூட தாதி சமமாக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. எப்படி தாதி ரைட் ஹேண்டாக இருந்தாரோ அதே போல நாமும் பாபாவுக்கு ரைட் ஹேண்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வைக்கிறார்கள். தாதி வரதானம் பிரம்மா பாபாவுக்கு எல்லாருக்கும் பூரணமா அவர்கள் பின்பற்றினார். பாபா என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்தாரோ, பிரம்மா பாபா மூலமா சிவ பாபாவுடைய டைரக்ஷன்ஸ் என்னென்ன கிடைத்ததோ அதை அனைத்தும் தாதி பிராக்டிக்கலில் கொண்டு வந்தார். எப்படி பாபா விஸ்வ பிதாவாக இருக்கிறார், தாதி விஸ்வத்திலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு மீதும் உண்மையான அன்பு இருந்தது. பாபா, நீங்க போக ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று நான் கூறினேன். பிறகு பாபா போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். பிறகு அத்துடன் தாதிக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். பாருங்க, உங்களுக்காக எவ்வளவு அன்போடு எவ்வளோ பழங்கள், எவ்வளவு போஜனங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் உங்களுக்காக வந்திருக்குன்னு பாபா சொன்னார். தாதி பாபா தங்களுக்குள்ள பேசிக்கொண்டிருந்தார்கள். தாதி கூட சொன்னாங்க, உங்களுக்காக பாருங்க எவ்வளவு அன்போடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அனைவரும் போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார்கள். பிறகு தாதி சொன்னார், பாபாவும் சொன்னார், குழந்தையா பாரு, எல்லாரும் உன்னை நினைவு செய்கிறார்கள் என்று சொன்னார் பாபா. அதே போல பாபாவும் சொன்னாரு, நானும் எல்லாரையும் மிஸ் பண்றேன்னு சொன்னாரு. நானும் உங்கள் அனைவரையும் நினைவு செய்கிறேன் என்று சொன்னார். பிறகு தாதி சொன்னார், எப்ப பிரத்யக்ஷம் ஏற்படுமோ அப்ப நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்றார். பூர்வஜும் இருப்பாங்க, நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம் என்றார். பாபாவுக்கும் தாதிக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது, அனைவரும் அன்பு என்ற சூத்திர கயிற்றால் பிணைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
பிரத்யக்ஷம் என்பது முழு உலகத்திலும் தானே நடக்கும். பாபாவுடன் குழந்தைகளும் பிரத்யக்ஷமாவார்கள். அப்பொழுது வேறு எந்த வேறுபாடும், கருத்து வேறுபாடும், எந்த ஒரு விரோதமும், யாருகிட்டையும் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்க கூடாது என்று பாபா விரும்புகிறார். தாதியும் விரும்புகிறார். ஒவ்வொரு இடத்துலயும் நிர்விக்கணமாக இருக்கணும். எல்லாரோட புருஷார்த்தமும் நிர்விக்கணமா இருக்கணும். இந்த லட்சியம் கூட வைங்க. நம்ம புருஷார்த்தத்துல கூட நிர்விக்கணமா இருந்து பாபாவுக்கு நாம ரைட் ஹேண்டாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல யோகியுடன் சகயோகியாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். தாதி கூறினார், யாது பியார் ரெண்டுமே இருக்கு. ஆனா அன்பு நினைவுகள் கொடுத்தாலும், எப்ப போகு எடுத்துட்டு வத்தனத்துக்கு வந்தாலும் தாதி எங்க இருக்காங்கன்னு கேக்குறோம். தாதி எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றோம். பிறகு நான் புன்னகை செய்தேன். எல்லா பூர்வீகமானவர்கள் உங்களுடன் நாம இங்க எழுந்தறி இருக்கிறோம் என்று தாதி சொன்னாரு. எப்பொழுதுமே இதே சொல்லுங்கள், நம்முடைய பூர்வீகமானவர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. தாதிகள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்றார். தாதிகள் எங்க கூடவே இருக்காங்க. யஜ்யத்தையும் சம்பன்னமாக்குவதற்கான காரியத்தில் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தாதி கூறினார். வீணானதையெல்லாம் அழித்து விடுங்கள் என்று பாபா கூறினார். ஒவ்வொரு சங்கல்பம் சிரேஷ்டமாக இருப்பது மட்டுமல்ல, ஆனால் விஸ்வ கல்யாணத்திற்காக ஒவ்வொரு சங்கல்பமும் இருக்க வேண்டும் என்றார். தற்பொழுது பாபாவுடைய யோகி குழந்தைகள் எல்லாரும் தன்னுடைய சங்கல்பத்தினோட வைப்ரேஷன் விஸ்வத்திற்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கோபம், அகங்காரம், ஹிம்சை இதெல்லாம் உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இப்பொழுது ரொம்ப சமீபத்தில் இருக்கிறீர்கள். சம்பன்னமாவதுல ரொம்ப சமீபத்தில் இருக்கிறீர்கள். சீக்கிரத்தில் நீங்க சென்றடைய போகிறீர்கள். முழு உலகத்திற்கும் சாந்தி மேலும் சுகம் கொடுக்க வேண்டும். நீங்க தான் விஸ்வத்துக்கு அதிபதியானவர்கள் ஆகிறீர்கள். ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு பிரியமானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமீபத்தில் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்க சதா பாபா கூடவே இருங்கள், சமீபத்தில் இருங்கள், சம்பன்னமாகுங்கள் என்று பாபா வரதானம் கொடுத்தார். பிறகு நான் கூறினேன், முன்னி பெஹன் கேக்குறாங்க, தாதி வரட்டும்னு கேக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். ஆசை தாதிக்கும் இருக்கிறது. ஆனால் இச்சமயம் தாதியை பாபா அனுப்ப முடியாது என்றார். காரணம் நான் கேட்கவில்லை. நிறைய காரியங்கள் இருக்கு அப்படின்னு முன்னி பெஹன் சொல்றாங்கன்னு சொன்னேன். பாபா முன்னி பெஹனுக்கு ரொம்ப சபாஷ் கொடுத்தார். பரந்த உள்ளம் இருக்கிறது. இது எல்லையற்ற யஜ்யமாகும். ரொம்ப நல்ல காரோபார் எல்லாம், நல்ல காரிய விவகாரங்கள் எல்லாம் நல்லா நடத்தி வருகிறார்கள். அதனால என் தரப்புல அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மனசார முன்னி தீதிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கு நன்றியும் தெரிவித்தார்.
சுப பாவனையும் கொடுத்தார். இந்த எல்லையற்ற யஜ்யம் அனைவருடைய சகயோகத்தால் யஜ்யத்தை நாம் சம்பன்னம் செய்து நல்ல விதமாக முடிப்போம் என்றார். அனைவர் தரப்பிலும் பாபா தாதா அனைவரும் அன்பு நினைவுகளை வழங்கினார்கள். ஓம் சாந்தி.